இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன பூ பூத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்துட்டு அப்படியே பறிச்சிடலாம். சில்வர் லைன் ரோஸ் பார்த்திங்கன்னா 4 பூ பூத்துருக்கு. 2 பூத்துருக்குங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த 4 பூவையும் பறிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ். இதில் ஒரு 2 பூ பூத்துருக்குங்க. மற்றதெல்லாம் மொக்கா இருக்குது. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரமே அழகாக விரிஞ்சிருக்குங்க. அந்த 2 பூவையுமே பறிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாட்டு ரோஸில் 2 பூ பூத்துருக்கு. இந்த 2 பூவையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்குது. ஆனால் பார்க்குறக்கு ரெண்டுமே அழகாக இருக்குங்க. அந்த 2 பூவையுமே பறிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க் கலர் ரோஸ். இது என்ன வெரைட்டின்னு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் ஒரு 3 பூ பூத்துருந்தது. அந்த 3 பூவையும் பறிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் ரோஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூ இருந்ததுங்க. அதையும் பறிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ரோஸ் இருந்ததுங்க. ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் இருந்தது. இதையுமே பறிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ஆரஞ்சு கலர் ரோஸ். அதையுமே பறிச்சாச்சுங்க. ஒரு 3-4 பூ இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ். இதில் ஒரு 4 பூ இருந்ததுங்க. இந்த 4ஐயுமே பறிச்சிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா செடி ரொம்ப பெருசாக இருக்குது, கட் பண்ணி விடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ். இதில் ஒரு 10 பூ பக்கமாக இருந்ததுங்க. அதையுமே பறிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சுருக்க செம்பருத்தி பூ. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பூ இருந்ததுங்க. அது எல்லாமே பறிச்சிட்டேங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்ட தான் வச்சுருந்தேங்க. ஆனால் பெருசாகி ரொம்ப நிறைய பூ பூத்துட்டு இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா கேட்டுக்குள்ளேயே போக முடியாது, அந்தளவுக்கு பூக்குங்க. அதனால் வேறு பக்கம் மாற்றி வச்சோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லிகை பூங்க. ஒத்தடுக்கு மல்லி இருக்குது, டபுள் அடுக்கு மல்லி 2மே இருக்குதுங்க. அதுபோக சங்குப்பூ இதில் இருக்குது. இது எல்லாத்தையுமே பறிச்சாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நான் காம்பவுண்டுக்கு வெளியே தான் வச்சுருக்கேங்க. சன்லைட் நல்லா படுறதுனால வெயில் சீசன் வந்ததுன்னா பார்த்திங்கன்னா நல்லா பூ பிடிக்கும். இது எல்லாமே குத்து செடி தாங்க. ஆனால் மே மாத சீசனெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேங்க. இந்த சங்குப்பூ செடி எப்போ பார்த்திங்கனாலும் மல்லிகைப்பூ செடியோடையே இருக்குது. ஏன்னா அதோடய விதை உளுந்து அடுத்த சீசனுக்கு முளைச்சிருங்க. மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா ஒரு 20 பூக்கு மேலே இருந்தது. எல்லாமே பறிச்சாச்சுங்க. சங்குப்பூவும் பறிச்சாச்சு. இன்றைக்கி மொத்தமாக இவ்வளோ பூ இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்கின் ரோஸு. இது நான் பறிக்கல. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் மாதிரியே தொட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது நெக்ஸ்ட் டைம் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க.